சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவே தற்பொழுது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி போன்றவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளனர். OPS அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இரட்டை இலை சின்னத்திற்கும் எடப்பாடிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வந்தது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீடு வெற்றிகரமாக மாறியது. ஆனால் இப்பொழுது புதிதாக இரட்டை இலை சின்னத்தை அபகரித்து விட்டார் எடப்பாடி என்றும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியிடம் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் நாங்கள் சட்ட ரீதியான வழக்கை தொடர்வோம் என்றும், சட்ட ரீதியாகத்தான் நாங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்வோம் என்றும் மனோஜ் பாண்டியன், புகழேந்தி கூறியுள்ளனர். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுப்பதில் சிக்கல் ஏற்படலாம். அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வழக்கு தொடங்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கை குறுகிய காலத்திலேயே விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும். இதனால் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இரட்டை இலை சொந்தமா என்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாத பட்சத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார்கள். அது மட்டுமல்ல, தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியிலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடாது என்ற காரணத்தினால் தற்பொழுது வழக்கு தொடர்ந்து இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல வழக்குகள் OPS அவர்கள் நேரடியாக தொடர்ந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு அவரது ஆதரவாளர்கள் தான் போட்டுள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் பதவியிலும் கிடையாது என்ற மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இரட்டை இலை முடக்கலாமா வேண்டாமா என்பதை கூறு